சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா, ப்ரமோக்காக வெயிட் பண்ணி ப்ரமோவ பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஒரு ஹோப் வந்துருச்சு. ஓகே இன்னைக்கு வந்து எபிசோட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான். இந்த கோவா கேங்ஸோட சாங் தான். "போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்ததே" அப்படின்ற மாரி, "அப்பா! இதுக்கு ஒரு முடிவு வந்தது" அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆமா. இது இதிலும் "வி ஆர் த பாய்ஸோட" கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. "வி ஆர் த பாய்ஸ்" சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, அது தற்செயலா அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஜாக்லினோட சுயநலத்துக்காக ஜாக்லின் அவங்க சுயநலத்துக்காக ஒரு 4 பேர கூப்பிட்டு, அவங்க கேம ஸ்ட்ராங் பண்ணதுக்காக 4 பேர யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் கோவா கேங். இது வந்து அதுவும் ரூல்ஸ்லாம் வேற போட்டு ஒரு மாரி ஃபன் பண்றேங்கிற பேர்ல வந்து இரிட்டேட் தான் பண்ணியிருந்தாங்க. உள்ள இருக்கவங்களையும் வெளிய பார்க்குற நமக்கும் தான். ஒரு சில பேருக்கு வந்து அது யாரோ ஒருத்தர் அவங்களோட கனெக்ட் ஆகி புடிச்சிருந்தது. பட் ஆனா இன்னைக்கு பொளக்கப்பட்டது நெறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் லெவல் வேற லெவல்ல இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. செஞ்சு உட்டாய்ங்க. ஆனா பாருங்களேன், எல்லாருமே வந்து தெரிஞ்சு ஜெஃப்ரிலாம் பாவம். ஜெஃப்ரியோட கேமையே வந்து காலி பண்ணிட்டாங்க அவங்க. ஜெஃப்ரி, ரயான்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தாங்க. காலி ஆயிடுச்சு. சௌந்தர்யாக்கு ஓரளவு தெரிஞ்சு, ஜெஃப்ரி ஓரளவு புரிஞ்சுட்டு இருந்தான். ஆனா இன்னமும் பாருங்களேன், நீ ஜாக் மட்டும் பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. ஜாக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இருக்கும். ஜாக் வந்து வேற யாருனா வந்து பாராட்டு வாங்குனாலோ, இது பண்ணாலோ அப்படியே ஒரு மாரி மூஞ்சி சுருங்கிடும். அதே மாரி ஜாக் பாராட்டுனீங்கன்னா மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். ஆனா திட்டுனீங்கன்னா மூஞ்சி ஒரு மாரி ஆயிடும். இது என்ன எனக்கு இதுதான் புரியல. எனக்கு ஜாக் மட்டுமே நெகட்டிவ் அப்படியே ரோல்ல தான் அப்படி இருக்காங்க. அந்த ஒரு பெர்சனால தான் எனக்கு அந்த கோவா கேங்கே பிடிக்காம போயிருந்தது. ஜாக் மட்டும் இல்ல அப்படின்னா, அந்த கோவா கேங் வேற லெவல்ல உண்மையா நல்லா இருந்திருக்கும். ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா, அப்பா நம்ம ஒண்ணா டீமா விளையாடுறோமா சூப்பரா போவோம் அப்படின்ற மாரி இருக்கும். முகேன் அப்புறமேட்டு தர்ஷப் அந்த அந்த ஒரு காம்போல சூப்பரா போயிருந்திருக்கும். ஜாக்னால தான் கோவா கேங் கோவா கேங்கா போயிடுச்சு.